விசில் அப்படினாலும் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதே விசில் தான். யாராலும் மறக்க முடியாது. 5 ஆண்டு காலம் எந்த ஒரு குறையெல்லாம் போகுங்கிற நம்பிக்கையோடு இந்த விசில் படத்தை நம்ம தம்பி சிபு ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ஆடி மாதத்தில் ஆரம்பிச்சது அப்படின்னா, சினிமாக்காரங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ரொம்ப பூஜை போட மாட்டாங்க. ஆனால் ஆடி மாதம் தான் அற்புதமான நாள். தெரியாது, சில பேர் தெரிஞ்சுக்கங்க. ஆடி மாதம் மாரி ஒரு விசேஷ நாள் எந்த மாதத்துலையும் வராது. அப்படி ஒரு நாள் இன்றைக்கி பூஜை போட்டு அப்படின்னா, இந்த படத்தோட விசில் வெற்றி காரணமே சிபு தான். எப்படி விஜய் சொல்வார், ஒரு நட முடிவு பண்ணிட்டா எவன் பேச்சு கேட்க மாட்டேன்னு, அந்தமாரி ஆடி மாதம் வந்தாலும் எவன் பேச்சு கேட்காம பூஜை போட்டிருக்காரு. மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்படி சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இளைஞர்கள் தான். ஸ்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, நான் ஒன்றால் தான் வயசான ஆளாக இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு டீமை வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. நான் சொன்னேன் படம் பேர் என்னான்னு, விசில் அப்படின்னேன். என்னப்பா அரசாங்கத்தோட பேரே கொண்டு வந்து வச்சுட்டே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாப்புல. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மீடியாக்காரங்க எப்போதுமே சப்போர்ட் பண்ணீங்க. அதேமாரி எங்களுடைய சிறுபட தயாரிப்புகள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்தமாரி ஒரு இளைஞர்கள்லாம் கொண்டு வந்து இது மேலே மேலே கொண்டு வந்து வெற்றி பெற செய்யுங்க. நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது என்ன பேசுங்க? நான் டைரக்டர் சிபு பேசுவாப்புல. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஷிபு டேவிட். நான் தான் விசிலுங்கிற படத்தோட டைரக்டர். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் உழைப்பு இருக்குது. அதுலேருந்து தான் இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தை வந்து இந்த பூஜை பண்ணுற வரைக்குமே அவ்வளோ போராட்டங்கள் இருந்திருக்கு. அதை தாண்டி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வந்து இந்த டீமும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தான் காரணம். அதுக்கு அவங்களுக்கு வந்து நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் விசில் வந்து எப்படி என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த விசில் படம் வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு நல்ல படமாக இது வந்து உங்கள் எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணும். அதுக்கு வந்து நான் ஒரு கேரண்டி கொடுத்துக்கிறேன். மற்றவங்கள மாதிரி 2-3 படங்கள் ஃப்ளாப் கொடுத்தா கூட அடுத்தடுத்து தூக்கி விட்றதுக்கெலாம் எனக்கு யாருமே கிடையாது. இந்த ஒரு படம் மிஸ் ஆச்சுன்னா மிஸ் ஆனது தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி சினிமா எப்படி இயங்கிட்டு இருக்குங்கிறது வரைக்கும். வந்திருக்க மீடியா மற்றும் எல்லாருக்கும் வந்து நான் வேண்டிக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இது வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வேண்டிக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி நான் இது வந்து ஒரே ஒருத்தவங்களுக்கு வந்து நன்றியும் தேங்க்ஸும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது டேரக்டர் ஆகணும், எனக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது யோசிக்காமல் எனக்கு வாங்கி கொடுத்தது எங்கள் அம்மா மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு வந்து நான் ஆவான்னு எனக்கு தெரியாது. உண்மையாக சொல்லணும்னா அதுதான். அவங்க கிட்ட இருந்து ஒரு செயினை வந்து பேங்கில் கொண்டு வச்சு தான் எனக்கு கேமராவே வாங்கி கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து என்னை வந்து நம்பினது எங்கள் அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பூஜைக்கு என்னால் அவங்களை இன்வைட் பண்ண முடியல. ஆனால் எங்கேயாருந்து என்னை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து வெற்றி அடையணும், அதுக்கு வந்து எல்லா சார்பிலையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். நன்றி. சொல்லுங்கள் சார். இது வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் விசிலாக இருந்துச்சு. எனக்கு வந்து இது விளையாட்டு விசில் தான் என்னோடய படத்தை பொறுத்த வரைக்கும். இது எனக்கு மொதல் படம் தான் சார். இதுக்கு முன்னாடி நான் பைலட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஒரு 10 வருஷமாக சின்ன சின்ன படங்களில் ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். முக்கியமான வேற யாரு நல்ல பிரபலியான நடிகர்கள் இதில் வராங்களா சார்? நான் வந்து கதையை மட்டும் நம்பி இதில் எடுத்திருக்கேன். புதுமுகத்தை தாண்டி நல்ல திறமையாக நடிக்கிறவங்களை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்றைக்கி வந்து எத்தனையோ நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய ஹீரோ இருக்காங்க, அவங்க படமே இன்றைக்கி ஃப்ளாப் ஆகுது. மக்கள் வந்து ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு போய் அதை வந்து படம் நல்லா இல்லை, என் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து கதையை நம்புகிறேன், நல்ல நடிகர்களை நம்புகிறேன், அவங்கள நம்பி தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் புதுமுகன்னு பார்க்காதீங்க, கதை எப்படி இருக்குது, எப்படி வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க, உங்களை என்டர்டெயின் பண்ணுதான்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும். இல்லை சார், இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா தான், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். உங்களுக்கு ஃபன்னாகவும் இருக்கும். ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் தான் பேக் ட்ராப்பில் எடுத்திருக்கோம். கன்னியாகுமரியில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். ஆமாம், விசில் பறக்கணும்ல. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் லியோன் டார்வின் மியூசிக்கல் டுவோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி. அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ணுற எங்கள் பேரண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு நன்றி. அண்ட் எங்களை நம்பி இந்த படத்தை கொடுத்த ஷிபுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது எங்களோட முதல் படம், எங்களோட டெபியூ ஃபிலிம் இது. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஆல்பம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்திருக்க எல்லா மீடியா நண்பர்களுக்கு நன்றி. படம் பேர் விசில்.
என் பேர் தாமோதரன். நான் இந்த படத்தோட டிஓபி. படம் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் நிறையா வரணும். புது டீம்கள் நிறையா உருவாகணும். புது டைரக்டர் இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட இந்த லான்ச் எல்லோரும் மக்களுக்கு போய் சேர நீங்கள் மீடியா தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நன்றி. பேசலாமண்ணா? அனைவருக்கும் வணக்கம். காலையில் எல்லாம் வந்து மந்தமாக இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் பேசுனாங்க. ஸோ அண்ணன் பேசுகிற வீடியோலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப பரபரப்பாக ஆக்ரோஷமாக பேசுவார். அந்த ஆக்ரோஷத்தை நான் எதுலேயும் எதிர்பார்க்குறேனே. ஸோ படத்துக்கான ப்ரொமோஷனாகவும் அது வந்து இருக்கணும். இதுக்கப்புறம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ விசில் அப்படின்னு டைட்டில் வந்து எப்படி பிடிச்சாரு அப்படின்னு தெரியல. சூப்பர் டைட்டில். ஏன்னா இப்போ வந்து 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு ஆயா வரைக்கும் விசில் ஊதி தான் வந்து தமிழ்நாட்டில் பெரிய மாற்றமே நடந்திருக்கு. ஸோ அந்தமாரி இந்த விசிலுக்கும் வந்து பெரிய மாற்றத்தை வந்து மக்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு மீடியா பர்சன், ஆரஞ்சு மிட்டாண்ட யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த டீம் வந்து பெரிய யங்ஸ்டர் டீமாக இருக்குது. ஃபுல்லாகவே மியூசிக் டேரக்டர்லேருந்து எல்லாருமே யங்ஸ்டர் தான். நீங்களும் யங்ஸ்டர் தானே? பக்கமாக இருக்குங்க, யங்ஸ்டர் தான். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியாக்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல படங்களை. சார் சொன்ன மாதிரி வந்து பெரிய படங்களே இன்றைக்கி வந்து ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ சின்ன படங்களுக்கு வந்து நிறைய தேட்டர்ஸ் கிடைக்க மாட்டுது. அண்ணன் நிறைய இடத்துல வந்து தான் பேசுவாங்க. ஸோ படம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்றது தேட்டரில் ஓட வச்சா தான் வந்து படம் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். நீங்கள் தேட்டரே கொடுக்கலன்னா படம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ சின்ன படங்களுக்கு நம்மள மாதிரியான மீடியாக்கள் தான் வந்து ஊக்கமாக வந்து இருக்கணும். ஸோ நன்றி, இருப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ணவ். நான் வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஷிபு ப்ரோ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். அப்போ வந்து அவரை பார்த்து நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனேன். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கே அவர் வந்து பயங்கரமாக எஃபர்ட் போட்டுட்டு இருந்தார். ப்ரோ அப்போ பார்க்குறப்போயே தெரிஞ்சது பயங்கரமாக இவர் வந்து ஃபியூச்சரில் பண்ண போகிறாருன்னு. லாஸ்ட்டில் பார்த்தா அவர் என்னை கூப்பிடாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அதில் வந்து நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன். அவர் வந்து அதில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பட் ஆனால் இன்றைக்கி அவர் டக்குன்னு ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாருன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வந்து இப்போது சினிமாவை ட்ரை பண்ணல, சும்மா இருக்காரு இவர். ஆனால் அதில் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து பயங்கரமாக ஒரு படம் வந்து பண்ணிட்டு என்னையே அதில் நடிக்க கூப்பிட்றாருன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுலேயும் வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறேன். ஸோ அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்த படத்தை பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் ஆக்கிறதுக்கும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் ரொம்ப தேவை. கண்டிப்பாக இதை கொண்டு போவீங்க நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் சித்ரஞ்சன் பேர், கன்னியாகுமரிலேருந்து வரேன். ஸோ சினிமாக்காக ட்ரை பண்ணி ஒரு 6 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஆனால் வெளியே தெரியாது, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைலட் மூவி, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி முட்டி மோதி தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் வாய்ப்புகள் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை. சின்னதாக வரும், தட்டி கழிச்சு இது பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் ஃப்ரெண்டு ஷிபு எனக்கு இந்த ஒரு டேலண்ட் இருக்குது, ஸோ கண்டிப்பாக நீ மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஷிபு, டேவிட், டேரக்டர். தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், இன்னும் முன்னுக்கு வரணும். நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அம்பேத்கர். இந்த மூவிக்கு டைரக்டர் ஷிபு அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ இந்த ஆடி மாதம் சார் சொன்ன மாதிரி ஆடி மாதம் இந்த மாதத்தில் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு நிறையா தடங்குகள் அப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அந்த டைமும் அவங்க மட்டும்தான் கண்டிப்பாக பண்ணணும், நம்ம வந்து இந்த மாதத்தை நம்பியோ இந்த நாட்களை நம்பியோ நம்ம இல்லை, நம்மளோட கான்ஃபிடென்ட்டை நம்பி மட்டும்தான் நம்ம இருக்கனால கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த டேட்டில் இந்த டைமில் நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்க. கண்டிப்பாக விசில் இந்த மூவி கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். வந்திருக்க மீடியா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜாராம். இப்போது படம் எடுக்க போகிற விசிலுங்கிற படம் எடுக்க போகிற டைரக்டர் வந்துட்டு ஒரு 2 வருஷமாக பழக்கம். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கும்போது, நாங்கள் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிமெல்லாம் காமிச்சார். ஷார்ட் ஃபிலிம்லாம் காமிக்கும்போது பயங்கர இன்ஸ்பயர் ஆகிட்டேன். சோக்காலிங்கிற ஷார்ட் ஃபிலிமை பார்த்தோன்னே பயங்கரமாக இருக்குது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா அப்படிங்கும்போதுலாம் இன்னும் அதில் நிறைய போராட வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போ தானே நம்ம தனி ஒரு ஸ்டோரி மேக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு இன்னும் 4 எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு 2 வருஷம் கூடவே எல்லாரும் அப்படியே சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் டீம் ஒர்க்காக ஒரு ஸ்டோரி மேக் பண்ணும்போது அதில் இந்த விசிலுங்கிற டைட்டில் வச்சு நாங்கள் ஒரு புதுசாக ஒரு படம் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தான் எல்லாமே.
படம் எடுக்கக்கூடிய டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் மேல் மேலும் வெற்றி பெறணுங்கிறது நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அது மேல் மேலும் கொண்டு போகணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னை பற்றி சொல்லணும்னா ஒன்றுமே இருக்காது என் பேக்ரவுண்டில். ஆக்சுவலாக 4 இயர்ஸாக நான் ஆக்டிங்குள்ளே தான் இருக்குன்றதே வெளியே யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ரீசெண்டாக தான் பாலலக்ஷ்மணன் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்புக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விழுந்துருச்சு. என்னோடய திறமையை வெளியே காட்டணும்னு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேது சொல்லப்போனால். இப்போது ஷிபு எப்படி எனக்கு தெரியும்னா 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணதுனால ஷிபு எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஒரு வாய்ப்புலாம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். ஆனால் என்னோடய திறமையை வெளியே காட்டுவேன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் கொடுத்த வாய்ப்பை நான் கண்டிப்பாக இது பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த படம் நல்லா போய் எல்லார்கிட்டையும் போய் சேரணுன்றது. தனுஷ். இதான் ராயன் தனுஷா. ஆமாம், ராயன் தனுஷா. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து மீட்டிங்னு ஒன்று நிற்கிறது. எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தவங்க தான். எம்ஜிஆர்லேருந்து, சிவாஜிலேருந்து, ரஜினிலேருந்து, கமலேருந்து, விஜய்லேருந்து எல்லாருமே வந்தீங்கன்னா நீங்கள் வருவேன் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நன்றி. இதை கொண்டு போய் சேருங்க. அது மட்டும்தான் என்னோட இது. உங்கள் கையில் தான் இருக்குது எங்களோட வாழ்க்கை. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி சார். நன்றி. சரி, 7.5 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா எந்த சென்சார் போலையும் கேட்க மாட்டாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. 100 நட சொல்லிட்டேன், 1000 நட சொல்லிட்டேன். சென்சார் போர்டு முடிவு பண்ணுறதா எந்த படத்துக்கும் டைட்டில் கொடுக்கறது. வேறு எந்த சங்கத்துக்கும் எனக்கோ யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாதுங்கிறத மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் யாரை கேட்டாலும் இதை சொல்லுங்கள். யாருக்கு அன்பு சொல்கிறாரு உண்மையாலே எந்த சங்கமாக கேளுங்க. அப்படி அவங்க ஆமாம் இல்லை நாங்கள் நினச்சா எங்களுக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அத்தனை பொய். இப்போ எப்படி யூத் எடுத்தாங்களே விஜய் சார் படம் வந்து இப்போ எப்படி வச்சாங்க? அதனால் டைட்டில் சென்சார் போல் போய் முடிவு பண்ணி அவங்க இந்த டைட்டில் விசில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா விசில் வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை விசில் அடி அப்படின்னு ஒரே ஒரு பேர் ABCDE எப்படி இருக்குல்ல அதுமாரி ஒரு வரியை சொல்லுவாங்க. என்மாரி அன்புன்னா அன்பு அங்கே படம் இருக்குன்னு சொல்லிட்டா வா அன்பு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை சார், படம் சொல்ல சிங்கம் வந்துச்சுல, சிங்கம் 1, சிங்கம் 2. ஏன் சிங்கமேனு வைக்க வேண்டியதானே? சிங்கம் முன்னாடி வைக்க வேண்டியதானே? காஞ்சனா முன்னாடி வைக்க வேண்டியதானே? கலவாணி வைக்க வேண்டியதானே? சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், எல்லாருமே மீடியாலாம் ஓப்பனாக பேசுங்க. யாராவது சிங்கம் வச்சுட்டு சிங்கம் திருப்பி வச்சாங்களா? சிங்கம் 1 தானே வச்சாங்க. அதேமாரி ஒரே ஒரு வரி தான். இப்போ விசில் வந்து எடுத்திருக்காரு. இந்த விசில் வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சி. ஒன்று தெரியுங்களா? இன்றைக்கி வந்து ஏன் விஜய் ஜெயிச்சா தெரியுங்களா? அவர் சொன்னார் போல டைலாக, நான் ஒரு நட முடிவு பண்ண என் பேச்சு நானே. அது மாதிரி எவனுமே பிள்ளைங்க ஒரு பேச்சு கூட அப்பையும் பேச்சு ஆய் பேச்சு தங்க பேச்சு அக்கா பேச்சு கேட்காம வந்த ஓட்டு தான் அந்த ஓட்டு விஜய்க்கு. நீங்கள் இது இல்லைன்னு சொல்லுங்கள். என்ன மீறியா 10 ஓட்டு போச்சுங்க விஜய்க்கு. அப்படி என்ன பண்ண முடியும்? நான் ஒன்று தான் விஜய் ஓட்டு போட சொல்லுவேன். எல்லாரும் போடுறாங்க. எல்லாமே என் பையன் கேட்டான், உங்கள் பேச்ச கேட்க போங்கப்பான்னா. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அதனால் இப்போ வந்தால் இந்த விசில் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இவங்க தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சின்ன பசங்க. எந்த ரைட்ஸு? ஆமாம், அப்படிலாங்க நான் சொல்ல டைட்டில் தான் சொன்னேன். ரைட்ஸ்லாம் அப்போல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபோன் பண்ணிக்கல, நம்பர் போட்டு சென்சார் போட்டேன். டைட்டில் பார்த்து நான் இப்போ இவர் கொடுக்குறேன் விசில், அங்கே போய் சென்சார் போய் நான் கொடுத்துருவேன், சைன் பண்ணி கொடுத்துருவேன். அங்கே போய் விசிலுக்குன்னா அவங்களே ஒரு ஆப்னு சொல்லி இந்த படம் இருக்குங்க, இது பேரை மாற்றி சொல்லுவாங்க. யாருக்குமே கிடையாது ராஜா. நான் தான் உண்மையாக சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே எத்தனை இதோடு ஒவ்வொரு நேரம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வேணால் இப்போ நீங்கள் தயார் பசங்களை கேட்டுக்கலாம், பாரதியார் சங்கத்தில் கேட்டுக்கலாம், கில்டில் கேட்டுக்கலாம், இன்னும் எத்தனையோ சங்கம் கேட்டுக்கலாம். நான் சொல்லுங்கள் சொல்லுங்கள். தயாரிப்பாளர் சங்கம் நீங்க ஒரு சங்கம் வச்சிருக்கீங்க. 5 சங்கம் இருக்குப்பா. 5 1 7 சங்கம் இருக்கு. இப்போ டைட்டில் வந்து ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கு காலங்காலமா பிரச்சனையா இருக்கு. அந்த 5 சங்கமும் நான் வந்து ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன் நீங்க போங்கன்றாங்க. நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டு நீங்க போங்கன்றீங்க. ஆமா, தயாரிப்பாளர் சங்கத்துல டைட்டில் கொடுத்துட்டு அவங்க போங்க. ஆமா, அதான் உண்மை. இப்படியே இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளருக்கு இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இது என்ன காரணம்? அது சங்கம் தான் ஒற்றுமை வேணும். சங்கம் வந்து நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறீங்களா, என்னோட வீடியோ நிறையா பாருங்கள். என்னோட சங்கத்தில் நான் லெட்டர் அமிச்சேன். எல்லா சங்கத்துக்கும் லெட்டர் அமிச்சு இனிமேல் எந்த டைம் கேட்டு செய்யணும்.
யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் நான் தயாரிப்பாளர் தினேஷ்னு பையன் மேனேஜரா, சார் நான் ஒன்றும் முடிவு பண்ண முடியல சார், நீங்கள் தலைவர்கிட்ட பேசி செயலாளர்கிட்ட பேச முடியல, எல்லாரும் நான் பேச முடியுமா? நல்லா கேட்டுங்க, நீ சொன்ன நான் வந்து இப்போ வந்து அப்போ முரளி இருந்தார், முரளிட்டு பேச முடியுமா? அப்போ ராதாகிருஷ்ணன் இருந்தாப்புல, கதிரேசன் இருந்தாப்புல, ஒவ்வொரு நான் ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா? அதேமாரி பாரதியார் சங்கத்தில் எப்பயாவது ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டாங்க. கில்டு சுத்தமாகவே யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியுமே நான் ஒவ்வொரு ஆள் நான் ஒரு தலைவராக இருந்துட்டு நான் ஒவ்வொரு ஆள் கேட்டு பண்ணி நீங்கள் சொல்லுங்க. நான் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு நானே ஃபோன் பண்ணி கேட்டு லெட்டர் அமைச்சிருக்கும் போது அப்போ சென்சார் பண்ணி ஃபோன் பண்ணி உண்மையாக ஓப்பனாக சொல்லிட்டார். அவர் அவங்க பேர் லீடர் மேனேஜர் ஆர் அன்பழகன் சார். இந்த டைட்டிலை பொறுத்தவரை எங்கள் சங்கத்துக்கு இது யாருக்கும் அதிகம் கிடையாது, யார் முன்னாடி பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் தான் பாஸ் சொன்னார். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் சர்ச்சில் பாரு, சென்சார் பண்ணி யார் வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, டைட்டிலுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, நாங்கள் இருந்தால் இருக்குங்க போல, இல்லை சொல்லுவோம், இல்லை ஒரு வரி சேர்த்து சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதுதான் உண்மையான வார்த்தை. இது எல்லாருமே மீடியா நல்லா பப்ளிஷ் பண்ணுங்கள். 100% டைட்டில் எந்த ஒரு சங்கத்தையும் அங்கீகாரம் கிடையாதுங்கிறது என் தாய் மீது சத்தியம். அப்புறம் வந்து நீங்க வந்து மாணவர்கள்லாம் வந்து ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு விஜய் ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. ஆமாம், நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து மாணவர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து கல்விக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இரவோட இரவா வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னைக்கு வந்து அவங்களை அடிச்சு கைது பண்ணி அப்புறப்படுத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணி ஒன்று புரிஞ்சுக்கணும். நீட்டு நான் சொல்லிடுறேன், நீட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒரே முடிவாக இருக்குது. நீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்கிறது நான் ஒத்துக்க முடியாது. நீட்டை பொறுத்த வரைக்கும் பாமர மக்கள்லாம் ஜெயிச்சு வரலாம். எப்படி நீங்கள் வரலாங்க டாக்டரை படிச்சு, இவர் வரலாங்க, இந்த பையன் வரலாங்க, இந்த சினிமா விட்டு வரலாம். அது மாதிரி நீட்டை பொறுத்த மத்திய அரசு என்ன முடிவு பண்ணுச்சு சார்? அது அன்னைக்கு இப்போ மத்திய அரசு முடிவு பண்ணிருக்காங்க போது நான் போய் அதை அவங்கள போய் வரல. என்னை பொறுத்தவரை எல்லாருமே எதுக்குறாங்க. சில மாநிலம் தான் இருக்குது, சில மாநிலம் எதுக்கல. நார்த் சைடு முழுக்க எதுக்கல, சில பக்கம் நல்லா கேட்டுங்க. தமிழக அரசு எந்த நேரமும் 15 வருஷம் எதுக்குறாங்க, பாக்கி எங்கேயும் எதுக்கல. அதை போய் நான் போய் இதெல்லாம் சினிமாவில் வந்து நான் போய் விஜய் மேலே இல்லை, அவரோட கருத்தை வந்துங்க பாருங்க. நீட்டை பொறுத்தவரை மத்திய அரசு முடிவு பண்ணதான், என்னதான் மாநில தலைகளை குட்டி அரைச்சாலும் முடியாது. அப்புறம் ராகுல் காந்தி கைது பண்ணது மட்டும் வந்து நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்க. யார் அது வந்து அவங்க கூட்டணியில் இருக்கலாம் கண்டு சார். இது வந்து நல்லா இது அரசியல். சினிமாவில் அரசியல் எப்படி கேட்டிங்கன்னா, அப்பயே ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பன். நாளைக்கு ராகுல் காந்தி நாளைக்கு பிரிஞ்சு போகலாம், இவர் பிரிஞ்சு போகலாம், அவங்க பிரிஞ்சு காங்கிரஸில் பிரிஞ்சு போகிறமே பிஜேபி போகலாம். மத்திய அரசு என்ன முடிவு பண்ணுதோ அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களை எதிர்த்து போராட தான் முடிவு தர வின் பண்ண முடியாது. அதேமாரி அவங்களா ஒரு சட்டம் போட்டு, இல்லை எவனா 10-20 பேர் செத்தானா, இல்லை எவனா குண்டு சுட்டுக்கிட்டு எவனா அப்போ முடிவு பண்ணி அதை ரத்து பண்ணுவாங்க. இதுதான் தொடர்ந்து வந்து தமிழ் சினிமாவில் வந்து விருதுகள் வந்து நல்ல படங்களை கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மை, அது நான் ஆளுதான் ஏற்றுக்கிறேன். இது எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஜால்ரா தான், எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான் சார். இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் சார், உண்மையிலே ரெக்கமெண்டேஷனில் தான் எல்லா படமும் சரி, அது மத்திய அரசு சரி மாநில சரி, அவங்கவுங்க கூட இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணி தான் படம் கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க, இது மானியம் கொடுக்குறாங்க. இது நான் ஒன்று ஆனந்தம் இதை போடுங்க, இது உண்மையாக சொல்கிறேன். எல்லா அரசாங்கமுமே அது மத்திய அரசு மாநில அரசுமே ஜெயிச்சவனுக்கு எதுவுமே தெளிவாக கொடுக்கறது இல்லை. இது உண்மை. இப்போ என் மச்சானா, என் மாமனா, என் அண்ணனா, என் தம்பியா, அவன் சொன்ன மஞ்சள் சொன்ன மாமன் இப்படி தான் சார் போயிருக்கு அரசியல். இப்போ இந்த 5 வருஷம் விஜய் மாற்றினா தான் சார் முடியும், இல்லைன்னா அது இல்லை சார். தேர்வு குழுவில் வந்து இயக்குநர்களை வைக்காத கலா மாஸ்டர் மாதிரி வந்து ஒரு நடன கலைஞரை வந்து படத்துக்கு வந்து விருதுக்கு வந்து தேர்வு பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? புரியல, இன்னொன்று சொல்லுங்க. அதாவது தேர்வு குழுவில் தேசிய விருது தேர்வு குழு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு இயக்குநர்களுக்கு தான் தெரியும். ஆமா, டான்ஸ் மாஸ்டர் ஒன்றும் தெரியாது. டான்ஸ் மாஸ்டர் வந்து தேர்வு பண்ணி அப்போ இதில் தெரிஞ்சுங்க, இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் தான். இதுதான் எல்லாமே சப்போர்ட்டில் தான் ஒவ்வொருத்தரும் வர்றாங்க. தவிர அந்த பாரு இந்த பசங்களாம் 20 வருஷம் கஷ்டம். நானே 35 வருஷமாக சினிமா, நீங்கள் இந்த பையன் சொன்னாப்புல நடிக்க வந்து தெருவில் பிச்சை எடுக்காத ஒன்று தான் எல்லா வேலையும் பார்த்து வந்தேன். அப்படிங்கும்போது யாருமே ரெக்கமெண்டேஷன் ஜெயிச்சு வராங்க, தனிச்சு ஜெயிச்சு வராங்க. யாருமே கவர்மெண்ட் அரசு சப்போர்ட் பண்ணல. அதை பண்ணணும், அது விஜய் அரசு கண்டிப்பாக அதை பண்ணணும். அப்போ தான் விஜய்க்கு அடுத்தடுத்து முதலமைச்சர் வாய்ப்பு வரும். இல்லை அவங்களும் அதே பழைய புள்ளி காலத்தோடினா அப்படி தான் இருப்பாங்க. கேளுங்க. இது இந்த படத்துலையா? அது அவரு தான். இல்லை நானே சொல்கிறேன். விசிலை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னார் ஸ்கூலுன்னு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீன் கண்டிப்பாக விஜயை பற்றி வரும். வள்ளின்னா அதுக்கப்புறம் அவருடைய விருப்பம். பேசுப்பா, சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், நான் சினிமா பார்த்து வளர்ந்தது விஜய் சார் பார்த்து தான். அதனால் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் இருக்கும். சார் இல்லாமல் இன்றைக்கி சினிமா இல்லை. நான் வந்து அதிகமாக எங்கள் வீட்டில் சண்டை போட்டதே விஜய் அண்ணனுக்காக தான். பாதி நேரம் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, இன்றைக்கி ஒன்று சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு நான் வந்து சண்டை போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து அண்ணனோட கடைசி படம் ஜனநாயகன் வருது. அதுக்கு வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த 26ல் ஒரு நல்ல படமாக வரும். அண்ணன் சொல்கிற மாதிரி தான், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.
சார் இது இல்ல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான படம்னு சொல்றீங்க. இது என்ன மாதிரி ஜேர்னர்ல நீங்க இந்த கதையை பண்ணிருக்கீங்க? சார் ஸ்போர்ட்ஸ் ட்ராமானா இன்னைக்கு ஃபுட்பாலில் இருக்க பிரச்சனைகளும் சரி, ஃபுட்பால் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நீ காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் காட்டுறேன். ஸ்போர்ட்ஸில் வந்து அதிகமான நீங்கள் ஸ்கூல்லேயே எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு வீக்கில் ஒரு நாள் தான் இருக்கும் பிடி பீரியட். அதுலேயும் மேக்ஸ் சார் இங்கிலீஷ் சார்னு வந்து அவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சில பேருக்கு வந்து எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், ஸ்போர்ட்ஸில் எதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் வந்து அந்த ஸ்கூலில் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், வேறு ஏதாவது தப்பான வழிகளை போகலாம், அவங்க வந்து ஆல்கஹாலோ ட்ரக்ஸோ எதுக்கு வேணாலும் அடிக்ட் ஆகலாம். ஆனால் அதெல்லாம் மீறி ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பசங்க வந்து ஈவினிங் ஊருக்குள்ளே விளையாடிட்டுலாம் இருப்பாங்க. வீட்டில் வந்து அதுக்கான சப்போர்ட் கொடுத்து அவங்க எங்கே வேணாலும் வின் பண்ணலாம். ஸோ அதை கணக்கு பண்ணி தான் அந்த படம் வந்து பண்ணுறோம். ஃபுட்பால் ஆமாம், சொல்லும் போல் ஃபுட்பால் வந்து இப்போ யாரும் ரொம்ப விளாம்பல, எவனா பார்த்தாலும் கிரிக்கெட் தான். அதை மாற்றி கொண்டு வரணும், கண்டிப்பாக ஜெயிப்பாப்புல. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் வந்த மீடியா அனைவருக்கும் இவ்வளோ பொறுமையாக இருந்ததுக்கும் நம்மளுடைய ஐயர் பேசின ஓமத்துக்கு எல்லாத்தையும் கேட்டு இருந்தது நன்றி நன்றி நன்றி.